எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம வீடுகளில் வந்து நார்மலாக நம்ம லைட்டு, ஃபேனு, டிவி இதெல்லாம் ஆன் ஆஃப் பண்ணுறது சுவிட்ச் மூலம் வந்து நம்ம ஆன் ஆஃப் பண்ணிகிட்ருப்போம். இப்போ அதையே வந்து நம்ம மொபைல் மூலம் எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது, அப்புறம் நம்ம ரிமோட் மூலமும் நம்ம எப்படி ஆப்ரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், மொபைலில் வந்து நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இதில் கண்ட்ரோல் பண்ணுறப்ப பாருங்கள், நம்ம நெட்டு தேவைப்படும். இன்னொன்று நெட்டு இல்லாமல் நம்ம வந்து மொபைல்லையே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ நெட்டு இல்லாமல் நீங்கள் மொபைலில் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், வீட்டில் இருக்கிறப்ப நம்ம வந்து மொபைல்லையே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதே டிவைசஸ் வந்து நம்ம வெளியில் போயிட்டோம், வெளியில் போகிறப்ப ஏதோ ஒரு லைட்டு, ஃபேனு இல்லை டிவி ஏதோ ஆஃப் பண்ணாமல் போயிட்டோம், இல்லை ஆன் பண்ணோமா ஆஃப் பண்ணோமா அந்த ஒரு டவுட் இருக்கும் நமக்கு. இதே இது நம்ம வெளியில் போயிட்டு அங்கேருந்து நம்ம மொபைல்லே செக் பண்ணி பார்த்துக்கலாம், நம்ம ஆஃப் பண்ணியிருக்கோமா ஆன் பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்கிறத. அது எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம பார்த்தோம்னா பாருங்கள், இப்போ வந்து 4 பல்ப் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து நம்ம சுவிட்ச்லேயே ஆப்ரேட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் சுவிட்ச் ஆன் பண்ணுறேன். ஒவ்வொரு சுவிட்சாக நம்ம ஆன் பண்ண லைட்டெல்லாம் ஆன் ஆகுது. இப்போ நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம சுவிட்ச் மூலம் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து மொபைலில் நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து பாருங்கள், 4 பல்புமே ஆஃபில் இருக்குது. இப்போ ஆன் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ பாருங்கள், 4 பேர் நம்ம ஆன் பண்ணிட்டோம். இப்போ இதை வந்து நம்ம ஒன்று ஆஃப் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், ஆஃப் பண்ணியாச்சு. அதுபோக நம்ம ரூமில் இருக்கிற டெம்பரேச்சர் எவ்வளவு, ஹியூமிடிட்டி எவ்வளவு, அதை பார்த்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ வீடுகளில் ஏசி மாட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், இப்போ வெளியிலேருந்து வந்து நம்ம ஏசி ஆன் பண்ணோம்னா கொஞ்சம் நேரத்துக்கு ரொம்ப ஹீட்டாக இருக்கிறது மாதிரி இருக்கும். நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம ஏசி ஆன் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா வர்றப்போ நல்லா கூலிங்காக இருக்கும். அந்த மாதிரி இதுக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது அப்படின்றத நம்ம இதில் மெஷர் பண்ணிக்கலாம். இதில் பாருங்கள், உங்களுக்கு தெரியும் எவ்வளோ டெம்பரேச்சர், எவ்வளோ ஹியூமிடிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதை நம்ம ஈஸியாகவே நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே வயரிங் பண்ணியிருந்த வீடாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி சுவிட்ச் போர்டுக்குள்ளேயே அந்த டிவைஸை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் பக்கத்துலேயே இடம் இல்லை அப்படின்னு சொன்னால் பக்கத்துலேயே கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்லை இப்போ தான் புதுசாக வந்து வயரிங் பண்ண போகிறோம், புது வீடு கட்டிகிட்ருக்கோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இப்போ கான்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் எப்படி நம்ம ஆட்டோமேஷன் பண்ணுறது, அட்வான்ஸாக எப்படி நம்ம வீட்டுக்கு வந்து ஆட்டோமேஷன் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நாங்கள் எல்லா ஐடியாவும் தருவோம். அதுபோக உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னு சொன்னால் நம்ம இன்ஜினியரே வந்து உங்களுக்கு எல்லாமே ரெடி பண்ணி கொடுப்பாங்க. இப்போ நம்ம மொபைலில் ஒரு வாட்டி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஆன் பண்ணிட்டோம். இப்போல்லாம் ஆஃப் பண்ணிவிடுவோம். இதே போல் இப்போ நம்ம வந்து சுவிட்சில் வந்து பார்த்துக்கலாம். இது கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், ரொம்ப சிம்பிளானதான், ஈஸியாகவே நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதுபோக இது வந்து உங்களுக்கு தேவைப்படுது, இது போல் இன்னும் நிறைய டிவைசஸ் வேணும், நம்ம ஹோம் எல்லாம் ஆட்டோமேஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.